ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் அவங்க சாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு உடம்பு அப்படின்றதுனால சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பாப்குட்டா அம்மா மீன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் மதியத்துக்கு மேலே நாங்கள் ஷாப்புக்கு போனதுனால மீனெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சிம்பிளாக அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மிக்சி ஜாரும் ஒரு குக்கரும் இருந்தால் போதும். நம்ம சண்டேவில் ஈஸியாக ஜமாச்சிடலாம் சிக்கன் கிரேவி செஞ்சு. வாங்க, ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கண்ணீரிச்சி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல்ற அளவுக்கு பூண்டும், நல்லா 2 பெரிய இன்ச்சு சைஸ் அளவுக்கு இன்ச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே அது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டால் தான் மிக்சி ஜாரில் அரையும் அப்படின்றதுனால நான் நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது செய்கிறது வேலை ரொம்ப ஈஸி. சண்டே அதுமாக சிக்கன் சாப்பிட்ணும் ஆனால் டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். நான் குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்பயும் போல் கடலெண்ணெய், உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடலெண்ணெய் நல்லா காயட்டும். இந்த கேப்பில் ஸ்பைசஸ், ஒரு பிரிஞ்சி இலை, நட்சத்திர முக்கு, சோம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இதை எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த வாசம் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காய பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பொரியும் போது வாசனை வீடு ஃபுல்லாக செம்மையாக அடிக்குங்க. நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே சாதமும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் வடித்து விட்ட சாதம் தான் சாப்பிடுவோன்றதுனால சாதமும் வடித்து விட்டுக்கிட்டாச்சு. ஆரம்பத்தில் சாதம் வடிக்க தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ தான் நான் அதில் கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டேன். நம்ம இந்தியன் கல்ச்சர் இந்த மாதிரி சாதம் வடிச்சிட்டு தொட்டுக்கும் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் உரமாக வச்சாச்சு. அடுத்து என்னோடய கை சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய தக்காளி, இதை நான் 1 எடுத்துக்கிட்டேன். சின்ன சைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை வாசனை எல்லாம் குறைஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். அந்த பச்சை வாசனைலாம் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை அது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் அதை கலந்து விட்டுறலாம். இப்போது நான் இதுக்கு ஒரு ஆம்லேட் தாங்க போட போகிறேன். சிம்பிளாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட ஒரு ஆம்லேட்டுங்க. அதுக்கு பொடி வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி பொடியாக நறுக்கினது எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேப்சிகம் இவ்வளோ பெருசு இல்லைங்க, கொஞ்சமாக சின்ன துண்டு அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா பொடியாக நறுக்கிடுவோம். பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் 2 ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கேப்பில் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் வந்துடுச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவை. இப்போ நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன், அதையும் அது கூட சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா கூடலாம் நல்லா சேர்ந்து கலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து விட்டுடுறேன். நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யக்குள்ளே இந்த மாதிரி வதக்கி செய்கிறது நல்லது. இதில் நான் 4 விதமான பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் அளவில் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் ஏற இறங்க நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 4ம் போட்டு செய்யக்குள்ளே டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கினா தான் சிக்கனில் நல்லா உப்பு ஏறி டேஸ்ட் கொடுக்குன்றதுனால உப்பு நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கல்லுப்பு தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதை இன்னும் அந்த டப்பாவை கழுவி கொட்டி வைக்கல, அதனால் இந்த தூள் உப்பு யூஸ் பண்ணுறது. சால்ட் அளவே உப்பு டேஸ்ட்டு கம்மியாகுது. உப்பே ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட்டு மாறுது. எப்படி அது இத்தனை நாள் சமைச்சாலுமே நம்மளுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வரமாட்டுது. நீங்களாம் உப்பு சமையலில் கரெக்டாக போடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ டேஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியது தான் போல இருக்கு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றாச்சு நம்ம. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். குழம்பு கொதிக்குது இல்லைங்களா, இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி 3 விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது லோயர் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் சிக்கன் நல்லா பஞ்ச் போல் வெந்து வரும்.
3 விசில் நீங்கள் வட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பக்காவான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நீங்கள் இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, வெஜ்ஜிஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் அந்த பரபரப்பில் வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இதில் நான் முட்டையும் உடச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், ரொம்ப பொடியாக இருக்காது. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இல்லைங்களா? நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி இதை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வெஜ்ஜிஸ்க்கு இந்த 2 முட்டை கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் ஒரு 2 முட்டை வீட்டில் இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அழகாக இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். செய்கிறதுக்கும் வேலை ஒரு 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு ஆகும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இல்லைங்களா? தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாச்சு. இதில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீட்டோடு நம்ம போட்டோம்னா அப்படியே தீஞ்சு போயிடும் அப்படின்றதுனால நான் ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக தண்ணி தெளிச்சிட்டேன். பட்டரும் நான் போட்டுட்டேன். இந்த ஆம்லேட் கலவையும் நான் அது கூட சேர்த்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வெஜ்ஜஸில் நம்ம போடுறதுனால இது அதே ரவுண்ட் ஷேப்க்கு வருமானு கேட்டிங்கன்னா வராது. கொஞ்சம் உடஞ்சி தான் வரும். நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து எடுத்துக்கணும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த வெஜ்ஜீஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த சிக்கனும் வேலை முடிஞ்சிருச்சு, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுவுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு 2 பெரிய சைஸ் அளவுக்கு ஆம்லேட் வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த வெஜ் எல்லாம் குக் ஆகி சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிக்கன் முடிஞ்சிச்சிங்க. 3 விசிலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பலான நாட்களில் சோம்பேறி சிக்கனை விடவும் இது ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சுட சாதம், நம்மளோட வெஜ் முட்டை ஆம்லேட் இதையும் வச்சுக்கிட்டு இது கூட நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவியையும் போட்டு சாப்பிட்டோம்னா சண்டேக்கு சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும், டேஸ்டியாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.